1800 மீட்டர் நீளமான, கொஞ்சம் பாருங்க, இந்த இது 1800 மீட்டர் நீளமான என்னையா ஒரு நீளமான பாதையா. ஏபிஎல் இருந்து அந்த மிரிச்சான், ஏபிஎல் இருந்து அந்த மிரிச்சான். என்ன சொல்றான் ஒரு ஆள்? ஒரே வேளையில் ஏழு ஆரம்பித்த லாயின். அப்ப லாயின் என்றால் என்ன செய்ய? ஏழு ஆரம்பிக்காது பிஐ நோக்கி, இந்த பிஐ நோக்கி 4 கிலோமீட்டர் x-1 என்ற கதியில வராது. சரியா? வீடு ஆரம்பித்த ரீனா, ரீனா வீடு பயணத்தை இப்படி ஆரம்பிக்கா. அவ வந்து என்ன செய்யறா? அதான் 5 கிலோமீட்டர் x-1 என்ற கதியில் என்ன செய்யறா? அவ நடக்க அவர் ஏயிலிருந்து எவ்வளவு தூரத்தில் ஒரு சந்திப்பு நல்லா கவனிக்கணும். இது யார் ஒரு சந்திக்கிறேன், இங்கிருந்து வர ஆளும் இங்கிருந்து போற ஆளும் சந்திக்காங்க. அவர் சந்திக்கும் பொழுது அவங்க ஏயிலிருந்து எவ்வளவு தூரம் சந்திப்பாங்க என்று கேட்காங்க. உண்மையிலே பிள்ளைகளை புத்தியுள்ள ஆட்கள் இந்த கவனிக்கணும். இது கிலோமீட்டர் வந்துருச்சு, கிலோமீட்டர் வந்துருச்சு, கிலோமீட்டர் மனுஷன் தூரத்துக்கு மீட்டர் வந்துருக்கு. உண்மையில பிள்ளைகள் பாடமாக்கி செய்யற பிள்ளைகள், மெக்ஸ பயன்படுத்தி செய்யற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? எடுத்த எடுப்புல என்ன செஞ்சிருவாங்க? முடிச்சு இதன் மீட்டர் செகண்ட் மாத்துவாங்க, இதன் மீட்டர் செகண்ட் மாத்துவாங்க. அப்படி இல்லை. இங்க என்ன பிரச்சனை? நல்லா கவனிக்கணும். உங்கள்கிட்ட நேரம் தரல, என்ன தரல? டைம் தரல. கரிசம் தூரத்துக்கு நேரம்பா. அப்ப அந்த சாம்பாடை போட்டு செய்யற பிள்ளைகள் கட்டையும் 2 கனி தந்துதான் 3 கனியும் கேட்கணும். அவன் முறைப்படி தூரம் தந்திருக்கான், தூரம் தந்திருக்கான், வேகம் தந்திருக்கான். அப்ப தூரம் தந்தது வேகம் தந்தா நேரத்தை கேட்டுக்கணும். முறைப்பட எதை கேட்டிருக்கணும்? நேரத்தை கேட்டிருக்கணும். நேரத்தை கேட்க இல்லையவன் இப்ப 2 பேர் சந்திக்கும் பொழுது அவங்க எவ்வளவு ஏழு எவ்வளவு தூரத்துல இருப்பாங்க கேட்கணும். அப்ப இப்படியான கேள்விக்கு பிள்ளைகள் விகித சமனம் தான் செய்யணும். சாப்பாடை கூட செய்யாது. ஒரு 2 கனியும் தந்து 3 கனியை கேட்டாதான் நீ செய்யலாம், சாப்பாடு கூட செய்யலாம். கதியை கேட்கான தூரம் நிரந்தரணும், தூரம் கேட்கான கதி நிரந்தரணும், நேரம் கேட்கான கதி கொண்டரணும். இங்கே 2 தந்து போட்டு, கதி தந்து போட்டு, தூரத்தை தந்து போட்டு முறைப்படி நேரம் தான் கேட்டிருக்கணும். அவன் நேரத்தை கேட்கல. அவன் என்ன கேட்கான்? ஏன் இங்க எவ்வளவு சந்திப்பாங்க? தூரத்துல என்ன? தூரத்தை தந்து போட்டு தூரம் கேட்கப்படுது. இப்படி எனக்கு கரெக்டா என்ன சாம்பாடு போகாது. விகித சாமான் கேள்வி செய்யலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். அதான் சொல்லுது, அதான் முடிய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே. நன்றி. ஜஸாக்கல்லாஹ். பாப்போம் பிள்ளைகள் இதை கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவை. இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயம் கவனிங்க. நாம எப்பயும் பிள்ளைகள் ஸ்பீடா போனா, மிச்சம் ஸ்பீடா போனா குயிக்கா போய் சேரணும். மிச்சம் ஸ்பீடா போனா குயிக்கா போய் சேரணும். மெதுவா போனா டைம் எடுக்கும். மெதுவா போச்சுன்னா நல்ல நல்ல டைம் எடுக்கும். அப்ப என்ன விஷயம் வேண்டா, ஸ்பீட வேகத்தை கூட்டினம் என்றால் டைம் குறையும். ஸ்லோவா வேகத்தை குறைச்சு போனோம் என்றால் டைம் கூடும். இந்த ரெண்டு பேர்ல இவர் ஸ்பீடா போற ஸ்லோவா என்றாலும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் பயணத்தை ஆரம்பிச்சு வாங்கிட்டு ஒரே நேரத்துல பயணத்தை ஆரம்பிக்குள்ள சந்திக்கும் போது ஒரே நேரம் தான் இருக்கும். நேரம் சமனத்தான் இருக்கும். ரெண்டு பேரும் 9 மணிக்கு பயணத்தை ஆரம்பிச்சாங்கன்னா 9:30க்கு ரெண்டு பேரும் சந்திக்காங்க. இவரு டிராவல் பண்ணது 1/2 மணி நேரம், இவரு டிராவல் பண்ணது 1/2 மணி நேரம். ஆனா இவர் ஸ்பீடா போறதால நிறைய தூரம் போவார். அவர் ஸ்பீட குறைச்சு வரதால குறுகிய தூரம் வரு. அப்ப லாயிரவும் ரீனாவுக்கும் உள்ள விகிதம் பாருங்க, சும்மா ஒரு 4-5 போடும். 4-5. அதுல மீனிங் என்னன்னா, இவர் 4 பங்கு போனா இவர் 5 பங்கு போவார். சும்மா யோசிப்பில்லை. இது அர்த்தம், ஒரு மணித்தியாலத்துக்கு 4 கிலோமீட்டர் போறாருன்னா தம்பி, இவர் ஒரு மணித்தியாலத்துக்கு 5 கிலோமீட்டர் போவார்ப்பா. அது அர்த்தம். ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர், ஒரு மணித்தியாலத்துக்கு 5 கிலோமீட்டர். அப்ப அதுல மீனிங் என்னன்னா, அவர் 4 மீட்டர் வந்தா இவர் 5 மீட்டர் போவார். அவர் 4 கிலோமீட்டர் வந்தா இவர் 5 கிலோமீட்டர் போவாரு. ஸ்பீட் டைம் டிராவல் பண்ண டைம் சமன தானே. அப்ப இந்த கவனிக்கிறோம், லகர 4 பங்கு, ரீனன் 5 பங்கு. மொத்தம் எத்தனை பங்குடா? 9 பங்குடா. 9 பங்கு. அந்த 9 பங்கு தாண்டா அந்த 1800 தூரமா கேட்காங்க. 9 பங்கு 1800. ஒரு பங்கு 200 ரூபா. ஒரு பங்கு 200 ரூபா. ஒரு பங்கு 200. 9/200 தான் 1800. இந்த கெட் பங்கு. அப்ப ஒரு பங்கு 200. இவரு 4 பங்கு வச்சிருக்காரு. அப்ப இவர் 800. இவர் 5 பங்கு வச்சிருக்காரு. 5/200 1000. ஒரு பங்கு 200. அப்ப இவர் 800, இவர் 1000, டோட்டல் 1800. மீட் பண்ணிடுவாங்க. இவர் 1000 தூரம் வருவார், 1000 மீட்டர் வருவாரு. அவர் 800 மீட்டர். இவர் டிராவல் பண்ண டைம் இவர் டிராவல் பண்ண சமன் தான். ஒரே இடத்துல வரணும். வேற வேற வேக வார்த்தை பாய்ச்ச வந்து கூடியது ஓடி வந்துருவாரு. இவர் சுலோவாரத்துல குறையுது ஓடி வருவார். அப்ப இப்படி கேள்விக்கு விகிதம். அப்ப இவருக்கு 800 மீட்டர், இவர் 1000 மீட்டர். அப்ப இவர் 800 மீட்டர் வந்தாரு, இவர் 1000 மீட்டர் வந்தாரு. கேள்வி நம்ம சந்திக்கும் போது ஏனில் இருந்து அப்ப லார்ஜ் பயணத்துக்கு ஒரு 800 மீட்டர். விட 800 மீட்டர் விட என்ன பண்ணுங்க